ஆஃபீஸ்க்கு போய் மேனேஜர் முன்னாடி உட்காந்து ஒழுங்கா வேலை பார்த்தா ரெக்கக்னிஷன் தருவாங்களாம். தந்தாங்களே 1% ஹைக்கு. அந்த 1% ஹைக் வாங்க நான் ஆவரேஜா 5% இன்க்ரீஸ் ஆற ட்ரெயின் ஃபேர்ல டிக்கெட் கொடுத்து வாங்கி ஆஃபீஸ்க்கு போகணுமா? என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. அதாவது ஒரு காலத்துல விசிபிலிட்டிக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்சது உண்மைதான். ஆனா அது இப்போ எப்படி மாறி இருக்கு? வேல்யூ ஆடுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. நீ எங்கிருந்து வேலை பாக்குறன்றது முக்கியம் இல்ல, நீ எப்படி வேலை பாக்குற, என்ன ரிசல்ட் தர, என்ன வேல்யூ ஆட் பண்ற, இதை பொறுத்து தான் ரெக்கக்னிஷன் கிடைக்குது. இது ஒரு நல்ல மாற்றம் தானே. அடுத்து விமன் growth பத்தி பார்க்கலாம். நம்ம எத்தனையோ பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேலையை கண்டினியூ பண்ண முடியாத நிறைய சிரமப்பட்டிருக்காங்க இல்லையா? சில பேருக்கு 5 இயர்ஸ் கேரியர் பிரேக், சில பேருக்கு அதுவே பர்மனன்ட் பிரேக்காகவும் மாறி இருக்கு. ஆனா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு அப்புறம் விமனால கேரியரை கண்டினியூ பண்ண முடியுது, ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியுது, லீடர்ஷிப் ரோலுக்கு முன்னேற முடியுது.